அணு அனுக்கிரக விலாசம் என்பது குருவின் தெளிந்த மனம் சீடனது தெளிவுறா மனதை திருத்துவதுதானே. குருவின் தெளிந்த மனம் சீடனது தெளிவுறாத மனதை திருத்துவதுதானே அனுக்கிரக விலாசம் என்பது. பகவானுடைய பதில், வேத விவகாரம் ஒன்றும் இல்லை. குரு தான் இருந்தபடி இருக்க சீடன் தானே மெய் உணர்வு எய்துகிறான். அதுதான் உத்தம உபதேசம். அதற்கு மேல் எந்த உபதேசமும் இல்லை. குரு அவர் இருக்கிற மாதிரியே இருக்கிறாரு. அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சீடன் அவன் இருக்கிறதுனாலேயே அவனுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்குதான் பின்னாடி தட்சிணாமூர்த்தி பாட்டுக்கு அவர் மௌனத்துல உபதேசத்துல இருக்கிறாரு. சுத்தி இருக்கிற சனகாதி முனிவர்கள் அவருடைய மௌனத்திலேயே அந்த உபதேசத்தை உள்வாங்கி இவர்களும் அந்த நிலையை அடைகிறார்கள்ங்கிறத மீன் பண்றதுதான் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட போட்டோ. அதே போலதான் இங்க குரு தான் இருந்தபடி இருக்க சீடன் தானே மெய் உணர்வு எய்துகிறான். அதுதான் உத்தம உபதேசம். அதை விட ஒரு சிறந்த உபதேசம் எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அதற்கு மேல் எவ்வளவு உபதேசமும் இல்லை. உடனே அடுத்த கேள்வி, மௌனமாய் தன்னுள்ளே தான் கலந்து நிற்றலை சிறந்த பிரார்த்தனை என்று விவேகானந்தரும் கூறுகிறார். மௌனமாக உங்களுக்குள்ளேயே நீங்க உங்க உணர்விலே கலந்து நிற்பது தானே சிறந்த பிரார்த்தனையா என்று விவேகானந்தர் கூறியிருக்கிறார். பகவான் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆம், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சீடனது மௌனமே சிறந்த பிரார்த்தனை. சீடனது மௌனமே சிறந்த பிரார்த்தனை. குருவின் மௌனமே சிறந்த உபதேசம். சீடனது மௌனமே சிறந்த பிரார்த்தனை. குருவின் மௌனமே சிறந்த உபதேசம். அதுவே சிறப்பு மிகும் அனுகிரகமாகும். ஸ்பர்ஷ தீட்சை, திருஷ்டி தீட்சை முதலனைய யாவும் ஏகதேசங்களே. ஆகவே அவையாவும் இரண்டாம் தரமே. மற்ற எல்லா தீட்சையும் செகண்ட் லெவல் அப்படின்ட்டாரு. மௌன தீட்சையே முதலாந்தரம். மௌன தீட்சை தான் இருக்கிறதுல டாப் ஹையஸ்ட் முதலாந்தரம் அப்படிங்கிறாரு. குருவின் அகண்ட மௌனத்தால் சீடனது மனம் தானே தூய்மையும் தெளிவும் உறுகிறது. குருவோடைய பிரசன்ஸ்ல உபநிஷத்துனா ஒரு ஒண்ணுமே இல்லை. அதுக்கான மீனிங் என்னன்னா, உபன்னா அருகில், குருவின் அருகில் அமர்ந்து இருத்தலுக்கு பேர் தான் உபநிஷத். தட்சிணாமூர்த்தியின் அருகில் அமர்ந்து இருந்ததனாலேயே அவர்களுக்குள் அந்த மாற்றம் மௌனத்தினாலேயே அந்த உபதேசம் நடந்தது. நம்ம ஒரு குருவிட்ட போறோம் அப்படின்னா, ஒரு ஞான குருவா இருக்கும் பட்சத்தில் அவங்க இருக்கும்போது அவங்க பிரசன்ஸ்ல நாம அமைதியா இருக்க நமக்குள்ள அந்த அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க அமைதியா இருக்க நம்ம அவங்களுடைய பிரசன்ஸ்ல இருக்க நமக்குள்ளேயும் அந்த ஒரு அமைதித்தன்மை உள்ள ரேடியேட் ஆகும். நமக்குள்ள அந்த பீஸ்ஃபுல்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அது கண்டினியூஸா நாம அதை போக போக நமக்குள்ள அந்த கிளாரிட்டி லெவல் அதிகமாகிட்டே வருங்கிறாரு. அதை தான் உபதேசம்னு சொல்றாரு. இனிஷியலா நிறைய எண்ணங்கள் உற்பத்தியாகி கேள்விகள் எல்லாம் கேட்டு அவர்கிட்ட நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கொட்டி தீர்த்து எல்லாம் ஒரு டிஸ்கஷன் முடியும். ஒரு சர்டன் லெவலுக்கு மேல நமக்கு கேள்விகள் அதுவும் எழாத ஒரு நிலை ஏற்படும். அந்த கேள்விகளில் எழாத நிலையில ஜஸ்ட் வித் திஸ் பிரசன்ஸ் வி சிட் அண்ட் வி என்ஜாய் அவர் செல்ஃப்னா நம்மளும் அந்த மௌனத்தினால் சொல்லப்படுகின்ற அந்த சட்டிலான அந்த உபதேசங்கள் எல்லாம் நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறார். நல்லது.